ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த வீடியோ நீங்கள் சாதாரணமாக பார்க்காம இந்த சேனலில் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வைத்து பொழப்புக்காக. இதே சொல்லாங்க ஒரு வீடியோ என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நம்ம இன்டர்வியூக்கு யார் வந்திருக்கா பார்த்தா அவர் வாயாலே அவரை பற்றியும் அவர் நடித்த படங்களை பற்றியும் அவர் எப்படி இந்த பாதையில் கடந்து வந்தார், எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, அவர் அனுபவத்தை எல்லாத்தையும் அவர் வாயால் சொல்லிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கேளுங்க. ஓகே, நானே பிடிச்சிக்கலாமா? எஸ். ஓகே, என் பேர் வந்து மோகன் சந்திர தாஸ். ஓகே, நான் ரீசெண்டாக பிரபஞ்சத்தை தான் நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் யோசித்து பார்க்கும்போது ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் ஹிந்துஸ்தான் தியேட்டர் அப்படின்னு கேம்பல் ரோடில் அதில் ஷேர் ஹோல்டராக இருந்தேன். அப்புறம் எங்கள் மதர் அவங்க மலேசியா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு இருந்துச்சு. அதில் எங்கள் ஃபாதர் மதர், எங்கள் அம்மா ஜான்சி ராணி அந்த இதில் இருந்தாங்க. அவங்க இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் யூனிஃபார்ம் தைச்சி கொடுப்பாங்க. அதை அவங்க ஃபோட்டோ எடுத்து ஒரு படம் எடுத்து நியூஸ் ரீல் அப்படின்னு தியேட்டரில் அவங்க தான் முதல்ல வந்திருக்காங்க எங்கள் ஃபேமிலியிலே. இது பிக் ஸ்க்ரீனில் அப்பயே வந்திருக்காங்க. அப்புறம் கட் ஃபார்வர்ட் அதோட எல்லாம் அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன் படிக்கிறதுக்கு. ஸோ படிக்கும்போது ஏஎம் ஜெயின் காலேஜ் அப்படின்ற இதில் அது ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அது ஜெயினிசம்னுவாங்க, புடிசம்னு விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்களாம். அதாவது எனிதிங் தட் க்ரோஸ் பிலோ த சேண்ட், அதாவது வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுக்கும்போது அந்த பாக்டீரியா சத்துரும், அது கூட இதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டலில் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ தூக்கத்தில் கொஞ்ச நாள் நான் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அப்போ என்னோட காலேஜ் மேட் என்ன பண்ணார், அவர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து ஒரு பையன் ஜிஹெச்சில் இது 1973 நானும் பிறந்த கூட இல்லை. அப்போ உள்ள மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்னா அப்படியே எல்லாரும் வருஷலாம் பாய் போட்டு எல்லாம் அங்கே தான் படுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நான் படுத்திருக்கேன் மெட்ராஸில். சென்னை. அப்போ ஒருத்தர் வராரு, நேராக டாக்டர் கேட்குறாரு, இந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னா டாக்டர் சொல்கிறாரு சாப்பாடு ப்ராப்ளம். அப்போ என் பேர் மோகன் சந்திரதாஸ்ன்னு சொன்னல, மோகன்னு 3 பேர் இருந்தோம் அதே கிளாஸில். அதனால் என்னோட ஃப்ரெண்டு டாஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அவர் கேட்டார் டாஸ் யாருன்னு காட்டினாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன் சாப்பாடு தான் ப்ராப்ளம்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. ஓகே. அப்புறம் சண்டே நைட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலான்னாரு. ஸோ நான் ஃப்ரைடேக்கு காத்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து என் கிளாஸ்மேட் வரல. சரி, அட்ரஸ் இருந்துச்சுன்னு வீடு தேடி போகிறேன். வீடு தேடி போனேன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். என்னன்னா என் கிளாஸ்மேட்டோட தங்கச்சி மகனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகே. என்ன பேர் வைக்கிறாங்க? விஜய்னு வைக்கிறாங்க. அவர் தான் இளைய தளபதி விஜய். அண்ணா யாரு? ஆடி என்ன இப்ப தெரியுதா இன்ட்ரோ சீனுக்கு? அப்போ அவரோட இப்போ என்னோட கிளாஸ்மேட்னு சொன்னால அவர் பேர் SN சுரேந்தர். இந்த மைக் மோகன் ஒரு நடிகர் இருந்தார். ஆமாம், அவருக்கு டப்பிங் பேசுகிறவர் இவர் தான். ஓகே, நிறையாவும் பாடுவார்.
நிறைய படங்களில் வந்து அவர் பாடியிருக்காரு. ஆமாம். பார்த்தீங்க தானே, கேட்டீங்க தானே, எங்கே வந்து பார்த்தீங்க தானே சார். அது தளபதி ஃபேன் தான். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர் மைக் பார்த்த- மோகனோட ஃபேனு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஸோ அப்படி தான் தளபதியோட இது. அப்புறம் ஆனால் நான் வந்து ரொம்ப நர்வஸ் அந்த டைமில். ஸோ விஜயோட அப்பா வந்து சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம் எடுக்கிறார். ஓகே. அப்போ அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாம் கதை சொல்கிறாரு நம்மள்ட்ட. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹீரோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அந்த பையனுக்கு வந்து கண்ணில் என்னமோ இருக்குது. அவர் யாருன்னா விஜய். Ready down, never step down in the way. Swag it on, let the break off every day. Knock me down, but I'm back again in my play. Ready back. தலைவர் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. இதில் வந்து ஒரு சீன், பழைய காலத்தில் ஒரு கிளப்பில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற சீன், ஒரு பாட்டு சீன். அப்போ விஜயோட அம்மா சொன்னாங்க, தாஸ் ஆளுங்க தேவை, நீங்கள் போய் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டாக போய் அவங்க உட்காருங்க, அப்போ ஆள விடுங்கன்னு. ஏன்னா அப்போல்லாம் வந்து அது ஒன்று நர்வஸ்ஸு, இன்னொன்று என்னென்னா அப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஃபிலிம். ஓகே. ஒரு மிஸ்டேக் செஞ்சால் அவ்வளோதான். ஆமாம். அறையெல்லாம் விழுவோம் ஆளுங்களுக்கு அங்கே. ஓ. அவங்க இந்தியாவிலேருந்து விஜய் அப்பா அம்மா விஜய் இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் போனதுனால அங்கே போய் தங்குறது. ஓகே. அப்போ தளபதி வளர்ந்து வரப்ப நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. இன்னும் 2 படம் தான் தளபதி நடிக்க போறாரு. ஏதாவது சான்ஸ் எங்களுக்கு பத்தியா காட்டிட்டு பத்தியா மலேசியா ஆர்டிஸ்ட் மாதிரி காட்டிட்டு பத்தியா. வாய்ப்பு நம்ம தான் உருவாக்கணும். அதாவது தரப்படும். நம்ம வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது, எங்கே உருவாடுறது மேட்டர் இல்லை, அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறதா மேட்டர். இப்போ சொன்னார் பாருங்க, அதான் மேட்டர். கேளுங்க, தரப்படும். அதான் கேட்டுட்டேன். இதெல்லாம் பாருங்க சார், பார்த்தே இருங்க. அப்புறம் நான் என்ன ஆயிடுச்சுன்னா, என் சன் அவர் வந்து எல்டர் சன் வந்து ஃபார்ம் 5 முடித்தார். 5 முடிச்சுட்டு வீட்டில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இல்லை அந்த இந்த வீடியோ கேம்லாம் விளையாட போவார். பெரும்பாலும் அதானே பண்ணுறாங்க. அவரும் வாலிப வயது தானே. ஓகே. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, என் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அங்கே போய் ஏதோ ஒரு வேலை கேளுங்க அப்படின்னு. ஸோ அங்கே நான் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் என்ன வேலைன்னா, இப்போ நாங்கள் வந்து முதல்ல தமிழ் சீரியல் எடுக்க போகிறோம் TV2க்கு. அப்புறம் இந்தியாவோட வந்து ஜெயா டிவி, சிங்கப்பூரோட வசந்தம் டிவி, ஆர்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா. ஓகே. அப்போ ரெமி மார்ட்டின்னு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இன்னும் அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ. ஓகே. சீரியல்லாம் ரெமி மார்ட்டின் அவர் தான் ஹீரோ. ஸோ அவருக்கு வந்து அப்பா தேவை ஒரு சீரியலில். ஒரு வருஷலாக தமிழில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு இதில் வந்து மேனேஜர். ஸோ அப்பப்போ என்ன ஆயிடுச்சு, என் சன் வந்து என்னை கொண்டு போயிடுவார் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டாக. அப்படி தான் நான் வந்து சீரியலில் ஆரம்பித்தேன். அங்கே செய்யல, ஆனால் நீங்கள் சன் மூலியமாக தான் வந்திருக்கீங்க. சன் மூலியமாக தான். ஒருவேளை அப்போ வந்திருந்தாருன்னா அவர் என்ன நம்ம இன்டர்வியூக்கு பிடிச்சிருக்க முடியாது. அவர் அங்கே இருந்துருப்பாரு. எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒன்று தேடுறாங்க ஒரு ஆடில் நடிக்கிறதுக்கு அப்படின்னாரு. சரி ஆடுக்கு போவோன்னு ஆடில் இப்போ தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நிறையா மலேசியன் ஆடில் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது. நான் வந்து போகிறேன், இங்கே பத்துகேவுக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தா எல்லாம் இந்தியா ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் அவங்க போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவர் தான் மோகன். அப்போ டைரக்டர் சொன்னார், சார் உங்கள் பேர் வந்து இதில் வேலு, இது ஒரு இந்தியா படம். ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராணி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் டீ போடுறீங்க. கண்டுபிடிச்சாருங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம். அப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டாரு, தம்பி நீ என்ன பண்ணுற, கதவு திறந்துக்கிட்டு போய் வேலுன்னு கூப்பிடு. சார் உங்கள் பேர் வந்து வேலு, நீங்கள் வந்து டீ போடுறீங்க. வேலுன்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். திருப்பி கதவு திறப்பாரு, 2 பேர் நிற்பாங்க. 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு இவன் இல்லைன்னுவாங்க. உங்கள் வேலையை கெடுத்துட்டாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊர் பாஷையில் திட்டுங்க சார்னார். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரிஹர்சல் போகலாம் அப்படின்னாரு. சரி ரிஹர்சலுக்கு போனோம். போனோன்னே போய் டீ போட்டேன். ஆக்ஷன்னோன்னு டீ போட்டேன். அப்புறம்
அவர் வந்தார், வந்து கதவு திறந்தார். வேலு அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னா ஸ்லைட்டாக காலர் எடுத்துகிட்டு கதவு திறந்தார். யாரும் 2 பேர் இருந்தாங்க. இவன் இல்லை அப்படின்னா போர்டு அப்படிங்க வராங்க. நல்லா இருக்கே, இதே வச்சிடலாமே அப்படின்னாரு டைரக்டர். கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்து உள்ளுக்கு வந்துட்டார். சார் ரெடி சார் எல்லாம் சொல்லிட்டு ஆக்ஷன்னாரு. உடனே டீ போட்டேன். மட்டக்கத்தி தினேஷ் வந்தார், கதவு திறந்தார். வேலு அப்படின்னு சொல்லுங்க அண்ணா ஓடிச்சு ஒரு இழுத்தார். இழுத்துட்டு கதவு திறந்தா ஜான் விஜயும் சூப்பர் ஸ்டார். அந்த வெறுப்பு, அந்த எதிர்ப்பு, அந்த நெருப்பிலிருந்து வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த். அப்புறம் உடனே ஜான் விஜய் என்னை பார்த்துட்டு இவன் இல்லைன்னாரு. தலைவர் என்ன பார்த்து சொல்லிட்டு போனார். இப்போ நான் சொல்லி ஆகணும் அப்படியே யோசிக்கிறேன். டேரக்டர் அந்த டைம் வரைக்கும் யார் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியல? சொல்லவே இல்லை. சொல்லலை அவரு. சடனா நீங்க பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டீங்க. பார்த்தா அவரு எப்படி சொல்றது, இவரை போய் போட்டோட்டு. அப்புறம் வந்தாரா சார் திரும்பி பேசினாரா அவங்கள்ட்ட? நேராக போறாரு, போய் மானிட்டர் போய் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு கரெக்டாக என் நேராக வராரு. சத்தேன்னு நினைச்சேன். வந்தாரு. அண்ணே சீனை பார்த்தேன்னு சூப்பராக நடிச்சிட்டீங்க. அப்புறம் ரொம்ப நாள் நடிக்கிறீங்களா? என்னண்ணா நீங்கள் மலேசியனா? ஓகே ஓகே. ஆமாண்ணே இந்த மலையில் என்னமோ சொன்னீங்க, என்னண்ணே அர்த்தம்? சூப்பராக சொன்னீங்க. என்னண்ணே சார் நீங்கள் தோல் மேலே கை போட்டுங்க, வார்த்தை வரல சார். அண்ணே கூழ்ண்ணே. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணனா அப்படியே Cloud 9 போகிறேன் நான். கொஞ்சத்தில் ஏஜென்ட் கால் பண்ணி அங்கிள் தமவாங்கா அப்படின்றதா என்னோட சென்சஸ் கீழே வந்தேன். இப்படி தான் வந்து கபாலி படத்தில் சூரியன் விசில் அடிக்கல. அவ்வளவுதான் ஷாட் வந்து வேற ஆள் பார்த்துருப்பாங்க. உண்மையிலே எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஐ எம் ரியலி பிளஸ்ட். ஜான் விஜய் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு ஹீரோ, தலைவர். எனக்கு வாழ்க்கையில் தலைவரோட ஒரு ஃப்ரேமில் வந்துட்டா எனக்கு போதியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நான் வந்துருக்கேன். சார் வந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் கரண்ட் சூப்பர் ஸ்டார் கூடயும் ட்ராவல் பண்ணிட்டாரு. தளபதி இப்ப அவர் கரண்ட் சூப்பர் ஸ்டார்ல நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல சார். நம்ம எதுக்கு பாலிட்டிக்கலா போறோம், அதுக்கெல்லாம் வேற மாதிரி போயிடும்.